கவிர தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான இனிமையான உற்சாகமான ஒரு காலை பொழுதினுடைய வணக்கங்கள். புலந்திருக்கின்றது. இன்றைய நாள் நவம்பர் மாதத்தினுடைய 8ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுது விடுமுறை பொழுதில் உங்கள் அனைவரையும் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய தினமும் வழமையைப் போல என்னோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஞாயிற்றுக்கிழமை என்றாலே எல்லோருக்கும் தெரியும் வர்ணவி நந்தகுமார் என்னோட வந்துடுவாங்க. அதே நேரம் பர்ணவி வந்திருக்கிறார். அவருக்கும் வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். வணக்கம் பர்ணவி. வணக்கம் டயான். வணக்கம் நேர்களே. மெலந்திருக்கும் இன்றைய நாளானது அனைவருக்கும் நல்லதொரு நாளாகவும் சுபீட்சகரமான நாளாகவும் அமைய வேண்டும் என்று அனைவருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லவே தேவையில்லை. எங்களை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொழுது இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எப்படியாக இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய தினமும் ஒரு மகிழ்ச்சியான தலைப்போடு தான் வந்திருக்கிறோம். அதுவும் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக பிரதானமான ஒரு தலைப்பு இல்லையா? நிச்சயமாக நாங்களே சில சமயங்கள்ல தவறவிடும் ஒரு தலைப்பு தான் இது. எங்களுக்கே தெரியாத அந்த தலைப்பை டயாண்ட வாயால கேட்கணும்னு தான் எனக்கே ஆசையாக. டயான், என்ன தலைப்பு இன்னைக்கு? எந்த வேலையை எடுத்துக்கொண்டான, எந்த செயற்பாடு எடுத்துக்கொண்டான மிகவும் பிரதானமானது இந்த நிதானம். ஆகவே நிதானம் மிகவும் பிரதானம் என்ற தலைப்பில் நாங்கள் இன்றைய தினம் பேசிக்கொள்ள காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் எப்பொழுதுமே நிதானமானவர்களாக இருக்க வேண்டும். சொல்லிலும் சரி, செயலிலும் சரி, எல்லாவற்றிலுமே நாங்கள் ஒரு நிதானம் இருக்க வேண்டும். நிதானம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு விஷயம் தேவை, பொறுமை. கட்டாயமாக இந்த பொறுமை என்ற விஷயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அதிலே பயணித்தால் நிச்சயமாக நிதானம் என்கின்ற விஷயத்தை அடைந்து கொள்ளலாம் என்பது எதுவோ உண்மையாகத்தான் இருக்கிறது. வர்ணவி, நாங்கள் சொல்லுகின்ற சொற்கள் இருக்கிறதானே, நாங்கள் வெறுமனே கோபத்தினால் வீசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மனதை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக அமையும். ஆகவே பிறரை காயப்படுத்துகின்றோம் என்று தெரிந்தும் நாங்கள் அப்படியான சொற்களை பிரிவிப்பது தவறானது. ஆகவே நாங்கள் அவற்றிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது சொல்லுவார்கள், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்றெல்லாம் இருக்கிறது. ஆகவே அதாவது தீப்புண் வெகு விரைவாக ஆறிவிடும். ஆனால் நாங்கள் வார்த்தைகளால் ஒருவரை திட்டினால் அல்லது வார்த்தைகளால் ஒருவரை காயப்படுத்தினால் அதனை ஆற்றுவது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய வார்த்தைகளாக இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையினுடைய செயற்பாடுகளாக இருக்கலாம், எந்த விடயத்திலும் நின்று நிதானமாக யோசித்து நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்காக விட வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக நிறைய பேர் சொல்லுவாங்க, யோசிச்சு முடிவெடுத்த பிறகு யோசிக்காது என்று. நாங்கள் ஒரு முறையில் 1000 முறைக்கு மேலாக நாங்கள் சிந்தனை செய்யலாம். எது சரி எது பிழை அப்படின்ற விஷயத்தை நாங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும், சிந்தித்து முடிவினை எடுக்க வேண்டும். ஆகவே சிந்திப்பது தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே வர்ணவி, முதலாவது பகுதிக்கு போகலாம். சிந்திக்க சில நிமிடம் பகுதி காத்திருக்கிறது. முதலாவது பகுதி நிகழ்ச்சியில் இப்பொழுது பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைப்போம். மலரை பார், கொடியை பார், வேறெப்படி இருக்குமென்று முயற்சிக்காதே. அதை பார்க்க முயன்றால் மலரையும் கொடியையும் பார்க்க முடியாது. மலரை பார், கொடியை பார், வேறெப்படி இருக்குமென்று முயற்சிக்காதே. அதை பார்க்க முயன்றால் மலரையும் கொடியையும் பார்க்க முடியாது. சரி, சிந்திக்க சில நிமிடம் பகுதியை பார்த்து விட்டு வந்திருக்கின்றோம். பர்ணவி, அப்படியே சிரிச்சு கொண்டே இருக்கிறீங்க. சரி, சிந்திக்க சில நிமிடம் பகுதியில் முதலாவதாக நாங்கள் பார்த்த விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் மலரை பார். உங்களுக்கு பக்கத்திலேயே அழகான மலர் இருக்கிறது இல்லையா? நீங்களும் ஒரு மலர் போலதான் இருக்கிறீங்க. சரி, மலரை பார், கொடியை பார், அங்கே இருக்கின்ற இலைகள், செடிகள், காய்கள், கனிகளை பார், ஆனால் அதனுடைய வேரை பார்க்க ஆசைப்படாது என்று சொல்லி சொன்னால், நாங்கள் வேரை பார்க்க ஆசைப்பட்டு அந்த மரத்தை பிடுங்கினோம் என்று சொல்லி சொன்னால் மலரையும் பார்க்க முடியாது, பூவையும் பார்க்க முடியாது, காயையும் பார்க்க முடியாது. ஆகவே நாங்கள் எந்தெந்த விடயத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு இருக்கிறது, அந்த விடயங்களை மட்டுமே பார்க்க வேண்டும். அதற்குள்ளே நாங்கள் போய் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதனுடைய பலன்கள், அதனுடைய பெறுபேறுகள் எங்களுக்கு தேவையற்ற பின்விளைவுகளை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். வர்ணம் ஏன் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் மலரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த மரத்தை நாங்கள் உயிரோடு விட வேண்டும். நாங்கள் அதனுடைய வேரையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி மரத்தை பிடுங்கிவிட்டால் இறுதியாக மரமே பட்டுவிடும், மரமே இல்லாமல் போய்விடும். அப்படியாகத்தான் சிலவருடைய வாழ்க்கையும் இப்பொழுது நகர்ந்து போய் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியவாறாக இருக்கிறது. ஆகவே
வாழ்க்கையில் நிதானம் மிகவும் பிரதானம் என்கின்ற தலைப்பில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் வீட்டிலேயே நிறைய பேர் எல்லாரும் இருந்து கொண்டு இப்போ தொலைக்காட்சி பெட்டியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஏனென்றால் ஒரு பக்கம் கொரோனாவினுடைய தாண்டவம், ஒரு பக்கம் பாடசாலைகள் எல்லாம் விடுமுறை, மறுபக்கம் பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பொழுது. ஆகவே இன்றைய தினம் எல்லோருமே வீட்டிலே இருந்து உற்சாகமாக தொலைக்காட்சி பெட்டியை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த அழகான தருணத்தில் நாங்கள் எங்களுடைய அடுத்த பகுதியாக சிந்தனை பகுதிக்கு போகலாம். என்ன சிந்தனை முதலாவது என்று சொல்லி சொன்னால் சைவ சிந்தனை தான் இருக்கிறது. பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள் வருவோம். அரகர நவப்பார்வதி பதே அரகர மகாதேவ. எல்லாம் இல்லை பிள்ளையாரப்பன் கடலூராம் தொண்டமனாறு செல்வச்சன்னதி பதியிலே எழுந்தருளி அருளருகின்ற முருகப்பெருமான் திருவடி தொழுது இன்று கேபிட்டல் தொலைக்காட்சி இறைவணக்க சைவ சிந்தனை நிகழ்வினை தொடங்குகிறது. இன்றைய சைவ சிந்தனை நிகழ்வினிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் அவதாரம் என்கின்ற பொருளில் ஆகும். அவதாரம் என்பதன் கருத்து என்ன? அவதாரம் என்பதன் கருத்தை எங்களுடைய இதிகாச புராணங்கள் சமய நூல்கள் என்ன முறையிலே சொல்லுகின்றன என்றால், மேல்நிலையில் இருக்கின்ற இறைவன் பூமி என்கின்ற இந்த பூ உலகுக்கு இறங்கி வருது. அதாவது வைகுந்தத்தில் இருக்கின்ற மகாவிஷ்ணு அல்லது கைலாயத்தில் பரமசிவனோடு உடனிருந்த பார்வதி அம்பிகை பூ உலகிலே இறங்கி வருதல் அவதாரம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இறங்கி வருதல், உயர்வு நிலையிலிருந்து இறங்கி வருதல் அவதாரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அவதாரத்துக்கு இன்னொரு சொல்லும் சொல்லுவார்கள், தோன்றுதல். இந்த தோன்றுதல் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அந்த தோன்றுதலுக்குள் உட்குடையாக மறைவு என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது மறைந்து இருப்பது வெளிப்படுவது. கந்தபுராணத்திலே முருகப்பெருமான் தோன்றியதை இவ்வாறு சொல்வார்கள். அவர் பிறப்பு இறப்பு இல்லா பெரியோன். ஆகவே சூரபத்மன் வத நிகழ்வில் மட்டும் அவர் உருவானவரோ தோன்றியவரோ அவதரித்தவரோ அல்ல. அவர் எப்பொழுதும் உண்மை பொருளாக இருப்பவர். மறைந்திருந்த பெருமான் சூரபத்மன் வதத்துக்காக வெளிப்படுகின்றார் என்கின்ற காட்சியாக இங்கே தோன்றுதல் வெளிப்படுகின்றது. அதுதான் தோன்றினான் உலகம் உய்ய என்று ரொம்ப அழகாக கந்தபுராணம் முருகப்பெருமானுடைய அவதார நிகழ்வை சிறப்பிக்கின்றது. இதுதான் அவதாரங்கள். இங்கே தசாவதாரம் என்று அழைக்கப்படுகின்ற மகாவிஷ்ணுவின் அவதாரங்களை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதிலே மிக முக்கியமான ஒன்று, அந்த மகாவிஷ்ணு கிருஷ்ணனாக அவதரித்தது. மற்றெல்லா அவதாரங்களிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த அவதாரங்களுக்கு இருக்கிறது. இந்த அவதாரத்தில் மட்டும்தான் மகாவிஷ்ணு தான் தெய்வம் அல்லது தெய்வாம்சம் பொருந்தியவன் என்பதை வெளிப்படுத்திய ஒன்றாக இருக்கிறது. ராமாயணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே ராமன் தன்னை கடவுளாக எப்பொழுதுமே காட்டியதும் இல்லை. அவ்வாறு அவன் அங்கே ராமாயணத்திலே சித்தரிக்கப்பட்டதும் இல்லை. ராமாயணத்தை எழுதிய வான்மீகி ராமனை கடவுளாக காட்ட எண்ணியதும் இல்லை. உண்மையிலேயே கடவுள் என்றால் எல்லாம் அறிந்தவர், எல்லாம் தெரிந்தவர், எல்லாம் உணர்ந்தவர். அப்படியாக இருந்தால் அவனுடைய மனைவி, ராமனுடைய மனைவி சீதையை ராவணன் கவர்ந்து சென்று விட்டான் என்பதை ராமன் எப்படி அறியாமல் இருந்திருக்க முடியும்? அவன் தெய்வமாக இருந்தால் கட்டாயமாக அவனுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே அவன் தெய்வம் என்கின்ற நிலையை அங்கே வெளிப்படுத்தவில்லை. மனிதனாக மனைவியை பறிகொடுத்தவனாக, மனைவியை பறிகொடுத்தவன் படுகின்ற துன்பங்களையெல்லாம் அடைந்து தான் ஒரு மனித பிறவி என்கின்ற நிலையில் மட்டுமே அங்கே ராமன் தன்னுடைய நிலையை வெளிப்படுத்துகிறான். இது ராமனுடைய சிறப்பு. அவன் மனிதனாகவே வாழ்ந்திருக்கிறான். ஆனால் கிருஷ்ணன் அப்படியானவன் அல்ல.
தான் தெய்வம் அல்லது தெய்வாம்சம் பொருந்தியவன் என்பதை எந்த இடத்திலும் அவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். இதுதான் இந்த ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சமாகும். அதை நாங்கள் சற்று விளக்கமாக நாளை பார்ப்போம் என கூறி இன்று விடைபெறுகிறேன். அரகர நம பார்வதி பதே அரகர மகாதேவ. ஸ்ரீகிருஷ்ணரின் அவதாரத்தை பற்றி சைவ சிந்தனை வந்து மிகவும் அழகாக கூறியிருந்தது. இந்த ஸ்ரீகிருஷ்ணரின் அவதாரம் கூட மிகவும் வந்து நிதானமான ஒரு அவதாரம் தான். எவ்வாறு செயற்பட வேண்டும், ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு தத்துவத்தையும் தான் இந்த ஸ்ரீகிருஷ்ணனின் அவதாரங்கள். அந்த ஸ்ரீகிருஷ்ணருடைய அவதாரத்தின் போது மிக சிறப்பான விடயம் என்னவென்றால் அந்த நிதானம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது அவர் எந்தெந்த நேரத்தில் எப்படியான அவதாரங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிதானமாக சிந்தித்து முடிவெடுத்ததன் காரணமாகத்தான் அவர் ஸ்ரீகிருஷ்ணர் என்று எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார் இல்லையா? ஆம், நிச்சயமாக அவர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் வந்து நிதானமாகத்தான் இருக்கும், ஆறுதலாக இருக்கும். ஒவ்வொரு முடிவையும் வந்து மிகவுமே நிதானமாக எடுத்து அதில் வெற்றி காணாமல் வந்து அவர் இந்த விடயத்தையுமே அணுகுவதில்லை. வெற்றி கிடைக்கும் என்றால் மட்டுமே அந்த விடயத்தில் வந்து அணுகுவர். தனக்கு எதுவும் நேர்ந்தாலும் பரவாயில்லை என்று மக்களுக்காக ஒரு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முடிவையும் வந்து நிதானமாக எடுப்பதில் வந்து இந்த ஸ்ரீகிருஷ்ணனின் அவதாரம் வந்து மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த அவதாரம் தான். இந்த சைவ சிந்தனையும் அதனை மிகவும் சிறப்பாக கூறியிருந்தது. அது மட்டுமல்லாது இந்த தலைப்பிலேயே தெரிகின்றது வாழ்வின் பிரதானம் வந்து இந்த நிதானம் தான் என்று. நமது வாழ்க்கையில் வந்து மிகவுமே முக்கியமானது வந்து இந்த நிதானமாகத்தான் காணப்படுகின்றது. பொறுமை இருந்தால்தான் எதையுமே சாதிக்க முடியும். பொறுமை இல்லாவிட்டால் சாதிக்கவே முடியாது என்று தான் கூற முடியும். நாங்கள் எடுக்கும் முடிவுகளில் கூட பொறுமை வேண்டும். இந்த விடயம் எடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு பொறுமை வேணும். இப்பொழுதெல்லாம் நிதானம் இல்லாமல் வந்து அநேக மக்கள் வந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் வீதி விபத்துக்கள் கூட அதிகமாக ஏற்படுகின்றது. இவ்வாறு இளைஞர்கள் எல்லாம் வந்து தங்கட பாட்டுக்கு சும்மா மோட்டார் பைக்கில் திரிஞ்சு கொண்டிருக்கிறது, நிதானம் இல்லை, பொறுமை இல்லை, ஒன்றுமே இல்லை. தங்கட பாட்டுக்கு திரிஞ்சு கொண்டிருக்கிறது, இடையில யார் வரையினம்னு கூட தெரியாது, அடிச்சுட்டு போயிடுவினா அவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் இப்போ காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாது வந்து இளைஞர்கள் வந்து எடுக்கும் முடிவுகளில் கூட இப்பொழுதுகள் வந்து நிதானமே இல்லை. இப்பொழுது இளைஞர்கள் வந்து அந்த 2K கிட்ஸ் என்று சொல்லுவீனா நிதானம் இல்லாமல் எடுக்கும் முடிவுகள் தான் இந்த 2K கிட்ஸிட முடிவுகள் வந்திருக்கு. சிறு வயதிலேயே காதல் மோகம் ஏற்பட்டுவிடும். அதை பற்றி யோசிப்பது கூட இல்லை. இந்த காதல் நிலைக்குமா இல்லையா, அது பெற்றோர்களுக்கு விருப்பமா இல்லையான்னு கூட தெரியாது. இப்பொழுது எல்லா 2K கிட்ஸுக்கும் வந்து இப்போ ஒரு காதல் ஒன்று அதனுடைய பின்விளைவு என்னவாக அமைது என்று சொல்லி சொன்னால் தற்கொலை முயற்சியில தான் நம்ம இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த காதலில் வந்து தோல்வியுற்றதும் வந்து அதிகமானவர்கள் வந்து இந்த தூக்கிட்டு தற்கொலை, அதே போன்று வந்து விஷம் அருந்தி தற்கொலை என்று சொல்லி இப்படியாக தற்கொலை முயற்சிகள் தான் முடிவடைகிறது. தங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை பற்றி யாருமே சிந்திப்பதற்கில்லை. அவர்கள் நிதானமாக தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி யோசிப்பதற்கில்லை. திடீர் முடிவுகள் தான் கடைசியில் வந்து விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும். அதன் மூலமாக அவர்கள் மட்டுமல்ல, அதனால் பாதிக்கப்படுவது குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள் என்று சொல்லி இப்படி அந்த நிதானம் அற்ற செயற்பாட்டினால் எடுக்கப்பட்ட முடிவுகள் விபரீத முடிவுகளாகத்தான் இறுதியில் இருக்கின்றது இல்லையா வர்ணவி? நிச்சயமாக நிதானமாக ஆறுதலாக இருந்து யோசித்து பார்த்தால் குடும்பம் தான் முக்கியமாக தென்படும். இந்த காதலி எல்லாம் வருவது போவது எல்லாம் வாழ்க்கையில் ஒரு சகஜம்தான். வந்துவிட்டவர்கள் நிலையற்ற உறவுகள் தான் இந்த சிறு வயதில் ஏற்படும் காதல் மோகம் என்று சொல்ல முடியும். அது வந்து ஒரு வயது கோளாறு என்று தான் சொல்ல முடியும். அது மட்டுமில்லாது வந்து இந்த வயது கோளாறினால் நமது தந்தை தாயை வந்து மிகவுமே இழந்து விடுகின்றோம். இந்த இழந்து விட்டு நாங்கள் அடடா இந்த வாழ்க்கையை வாழ முடியவில்லையே என்று கவலைப்படுவதற்கு நாங்கள் இழந்தால் வந்து எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்று கூட நினைப்பதில்லை இந்த இளைஞர்கள். எந்த முடிவையுமே நிதானமாகத்தான் எடுக்க முடியும். தொடர்ந்து கதைத்து கொண்டு போகலாம். கிறிஸ்தவ சிந்தனையை பார்த்துவிட்டு மீண்டும் வருவோம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இறைவணக்க நிகழ்விலே மீண்டும் ஒரு முறை கலந்து கொண்டு சிந்தனை வழங்குவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குடும்பம் ஒரு சமுதாயத்தின் ஒரு அங்கம், ஒரு அத்திவாரம். இந்த குடும்பத்தை பலவாறாக வர்ணிக்கலாம். குடும்பம் ஒரு நாற்று மேடை என்று சொல்லுவார்கள். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை என்று சொல்லுவார்கள். குடும்பம் ஒரு கதம்பம் என்று சொல்லுவார்கள். காரணம்,
ஒரு சமுதாயத்தின் சமூகத்தின் அடிநாதமாக அத்திவாரமாக அங்கங்களாக இருப்பது இந்த குடும்பங்களே. இன்றைய நாளிலே நாங்கள் குடும்பம் ஒரு நாட்டு மேடை என்ற மைய பொருளிலே உங்களோடு ஒரு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விளைகின்றேன். காரணம், பிள்ளைகளை நாளைய தலைவர்களை உருவாக்குவது இந்த குடும்பம். தந்தை, தாய், அந்த குடும்பத்திலே இருக்கின்ற அனைத்து அங்கத்தவர்கள் இவர்கள் எவ்வாறு இந்த குழந்தையை உருவாக்குகின்றார்களோ அந்த உருவாக்கம்தான் அவர்களை நாளைய தலைவர்களாக நாளைய உத்தமர்களாக அவர்களை உருவாக்கும். எனக்கு தெரிந்த தந்தையொருவர் தன்னுடைய 8 வயது நிறைந்த சிறுவனுக்கு எப்பொழுதுமே அவன் பாடங்களிலே உயர் புள்ளிகளை பெறுகின்ற பொழுது அவனுக்கு பணத்தை கொடுப்பார். 10 ரூபா 20 ரூபா இவ்வாறு பணத்தை கொடுப்பார். பணத்தை கொடுப்பது மட்டுமல்ல, அதை சேமிப்பதற்குரிய ஒரு உண்டியலையும் அதை கொடுத்து அவரிடம் சொல்லுவார், காசுகளை கொடுக்கின்ற பொழுது, நீ இந்த பணத்தை வீணாக செலவு செய்யாது, இதை நீ இந்த உண்டியலிலே சேமித்து வை. சேமிக்கின்றதை உனக்கு விருப்பமான ஒரு ஏழைக்கு, உன்னோடு படிக்கிற மாணவனுக்கு அல்லது உன்னுடைய பங்கிலே ஊரில் இருக்கிற ஏழைக்கு ஏதாவது ஒரு உதவியை செய் என்று சொல்லி அவருக்கு பழக்கி வந்தார். ஒரு முறை அவன் தன்னுடைய வகுப்பிலே படிக்கின்ற இன்னும் ஒரு ஏழை மாணவனுக்கு ஒரு உடுப்பை அவன் வாங்கி கொடுத்தான். இன்னொரு முறை தன்னுடைய ஊரிலே மறைக்கல்வி வகுப்புக்கு வருகின்ற பிள்ளைக்கு ஒரு புத்தக பையை வாங்கி கொடுத்தான். அப்பொழுது அந்த குடும்பத்தை நான் பார்க்கின்ற பொழுது நான் உணர்ந்து கொண்டேன், இன்றைக்கு இந்த தந்தை தன்னுடைய மகனுக்கு எவ்வாறு ஒரு சமுதாயத்தின் மத்தியிலே அடுத்தவர்கள் மத்தியிலே இருக்கின்ற பொறுப்புணர்வை எவ்வாறு அவர் ஊட்டுகிறார், சமுதாயத்திலே சமூக பொறுப்பிலே இருப்பதற்கான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நான் அதிலே உணர்ந்து கொண்டேன். அன்புமிக்கவர்களே, தொலைக்காட்சி நேயர்களே, நாளைய தலைவர்களை உருவாக்குகின்ற கடமை பொறுப்பு பெற்றோர்களாகிய உங்களுடைய கைகளிலே இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு உணவை கொடுத்துவிட்டு அவர்களுடைய விருப்பத்திற்குரிய பொருட்களை வாங்கி கொடுத்து விட்டால் போதாது. மாறாக நீங்கள் அவர்களோடு உடனே பயணிக்க வேண்டும். அவர்களோடு உங்களுடைய நேரங்களை நீங்கள் செலவிட வேண்டும். எங்களுடைய தமிழ் சமுதாயத்திலே நடைபெறுவது, பிள்ளைகள் என்றால் அவர்களுடைய எதிர்காலத்திற்காண்டி நாங்கள் உழைக்க வேண்டுமே, அவர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டுமே, உயர்கல்விக்கு அனுப்ப வேண்டுமே என்று சொல்லி பெற்றோர்கள் விழுந்தடித்து அவர்கள் பணத்தை சம்பாதிப்பதிலே நேரத்தை செலவழிப்பார்கள். மாறாக அவர்களோடு உடன் இருந்து அவருடைய விருப்பு வெறுப்பு என அவன் எதை சிந்திக்கிறான், எதை வாசிக்கின்றான், எவ்வாறான பொழுதுபோக்குகளிலே இருக்கிறான் என்பதை அவர்கள் கவனிப்பதற்கு அவர்கள் பின்னடித்து விடுகின்றார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய முதன்மையான ஒரு முதலீடு என்னென்று சொன்னால், அவர்களோடு நாங்கள் நேரங்களை செலவழித்து இன்றைய நாளிலே அவர்களுடைய தேவைகளை இன்றைய நாளிலே நாங்கள் அவர்களோடு பயணிக்க வேண்டும். அவருடைய கஷ்டங்கள், அவருடைய விருப்பு வெறுப்புகள், அவருடைய கவலைகள், அவருடைய பொழுதுபோக்குகள் இவற்றிலே நாங்கள் உடன் பயணிக்கின்ற பொழுது அவர்களை நாங்கள் சிறப்பான தலைவர்களாக ஆக்க முடியும். ஏனென்றால் இன்றைக்கு உங்களுடைய குடும்பம்தான் அதற்குரிய ஒரு நாட்டு மேடையாக இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகள் நல்ல முறையிலே வளர்க்கப்பட நீங்கள் ஈடுபாட்டுடன் செயல்பட உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாள் இறையாசி நிறைந்த சிறப்பான ஒரு நாளாக அமையட்டும். நன்றி. ஒரு குடும்பம் என்பது ஒரு நாற்று மேடையை போன்றது. அங்கே பலதரப்பட்ட பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. அங்கே விதைக்கப்படுகின்ற விதைகள் எல்லாம் விருட்சங்களாக முளைவிடுகின்றன என்று சொல்லி காலை வேளையிலே கிறிஸ்தவ சிந்தனை பகுதி அமைந்திருந்தது. ஒரு குடும்பத்தில் தாய் தந்தை 2 பேருமே பிள்ளைகளோட அதிகப்படியான நேரங்களை செலவிட வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய உள்ளத்து உணர்வுகளை புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம் என்ற விஷயம் கிறிஸ்தவ சிந்தனை பகுதியினூடாக எங்களுக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே காலை வேளையில் ஒவ்வொரு மத ரீதியான சிந்தனைகளும் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாகவே
அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைய சிந்தனைகளும் உங்களை சென்றடைந்திருக்கும் என்ற சந்தோஷத்தோடு இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொல்லி பார்த்தால், வாழ்க்கையில் நிதானம் மிக பிரதானம் என்கிற தலைப்பில் தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். வர்ணவி, நீண்ட நேரமாக வர்ணவி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்லணும், ஏதாவது ஒரு கதை மூலமாக எங்களுடைய நேர்களை கவரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான நேரத்தை நீங்க சரி, இருந்தாலும் என்ன செய்யறது, அங்க இருந்து எங்களுடைய நிகழ்ச்சி ப்ரொடியூசர் அவர் சொல்றதை தானே நாங்க செய்யலாம். சரி, பரவாயில்ல. எந்த விஷயமாக இருந்தாலும் நாங்கள் நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவருடைய நோக்கமும் கொள்கையுமாக இருக்க வேண்டும், இல்லையா? நிச்சயமாக கிறிஸ்தவ சிந்தனையில் அழகான ஒரு விடயம் சொல்லி இருந்தது, குடும்பத்தோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று. ஆனால் இந்த கொரோனா நேரத்தில் கூட குடும்பத்தோடு நேரத்தை செலவழிக்கிறதுக்கான நிதானம் யாரிடமே கிடைக்கவில்லை. எப்படா இந்த லாக்டவுனை எடுப்பாங்க என்று அதிகளவாக அதைத்தான் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இப்போ விட்டா தான் தப்பிக்கலாம் இந்த குடும்பத்தை விட்டு அதிகளவா நிதானம் அற்றுத்தான் காணப்படுகின்றார்கள். அவ்வாறு தான் இவ்வாறு மக்கள்கள் அனைவருமே இருக்கின்றார்கள், நிதானம் அற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு அந்த சிறு வயதில் எல்லாம் ஒரு கதை சொல்லுவேன், நம்ம வீட்டு அந்த கிரிசாம்பால் கதை என்று சொல்லுவேன். அந்த மோதிரத்துக்குள்ள மோதிரம் இருந்தாண்டு எங்களோட அம்மா அந்த கதையை அடிக்கடி சொல்லுவேன், நீ என்ன என்றாலும் ஆறுதலா இருந்தா தான் உனக்கு அந்த மோதிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல. அப்ப நான் சின்ன வயசுல இருந்தே அந்த மோதிரம் கிடைக்கும் அந்த கோயில் பிரசாதங்களுக்குள்ள எல்லாம் போய் என்ன செய்வேன், அடிவிடாம ஆறுதலா நிற்பேன். எப்படா அதை கடைசியா வாங்கிட்டு சிலவரில் இருக்காது. அப்ப அம்மாட்ட போய் பேசுவேன், என்னம்மா இல்ல மோதிரத்துல மோதிரமே தெரியாது. கேட்டுக்கொள்ளுங்க நேயர்களே, அவருடைய நிதானத்தை பாருங்க வர்ணவி. மோதகத்துக்குள்ள மோதிரம் இருக்கிறது என்று நம்பி மோதகங்களை சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் ஒவ்வொரு முறையும் சின்ன வயசுல எல்லாம் மோதிரம் இல்லையே வளர்ந்து என்ன செய்தேன்னா கோயிலில் போனா ஆறுதலா தான் நிற்பேன். எல்லாரும் பிரசாதம் உடன் ஓடி போய் அடிபடுவினம், நான் ஆறுதலா நின்று மோதிரத்துக்கு. அப்ப அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா இன்னுமே எனக்கு மோதிரம் வரையில. அம்மா சொன்னேன், இன்னுமே நீ பொறுமை வேணும், பொறுமை வந்தா தான் உனக்கு அந்த மோதிரம் கட்டாயமா கிடைக்கும். பொறுமை இல்லாட்டி இப்ப உடனே நீ அந்தரப்பட்டு கொண்டுதான் ஒரு மோதிரத்துக்கு நிக்கிற. நீ இன்னும் பொறுமையா இருக்கிறேன் எப்ப கடவுள் நம்புறாரோ அப்பதான் உனக்கு அந்த மோதிரம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் மோதகமும் கிடைக்காது, மோதிரமும் கிடைக்காது. சரி, எல்லோருமே எதிர்பார்த்த விடயம் அடுத்ததாக காத்திருக்கின்றது. 12 ராசிகளுக்குமான பலன்கள் இன்றைய பலன்களாக வரவிருக்கிறது. கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயிலியம், ராசி கடகம். இன்றைய சுப நேரம் காலை 9:05 முதல் 10:35 வரை. ராகு காலம் பிற்பகல் 4:35 முதல் 6:05 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யும் எண்ணத்தோடு நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே அவை இன்றைய நாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும். நீங்கள் விருப்பமுடன் அதிக கிரமங்களை செய்யப் போகின்றீர்கள். அவை அனைத்தும் பூரணமான வெற்றியை தரப்போகின்றன. அதனால் நீங்கள் பெரும் லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த லாபத்தினால் மற்றவர்களை மகிழ்வித்து நீங்களும் மகிழ்ந்திருக்க சந்தர்ப்பம் உண்டு. இந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாருடன் மகிழ்ந்து உங்களுடைய எண்ணங்களை ஈடேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அதற்கு அவர்கள் அனுகூலமான பதிலை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆகவே இன்றைய நாள் ஒரு பரிபூரண வெற்றியை தரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகும். இடவராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே புது முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளப் போகின்றீர்கள். மிக கடுமையான வேலை திட்டங்களை நீங்கள் கையேற்கப் போகின்றீர்கள். அவைகளை மிக இலகுவாகவும் எளிதாகவும் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளிலே உண்டு. ஆகவே இந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்தி இன்றைய நாளிலே உங்களுடைய சிறப்பான செயற்பாடு மூலம் நீங்கள் வெற்றி காண வேண்டும். அதிக பண லாபத்தை பெற வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆகவே இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகும். வியாபாரம், கல்வி, பதவி உயர்வு போன்றவைகளில் ஈடுபட்டுள்ளோருக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவு தரும் நாளாகும். ஆகவே உங்களுடைய செயற்பாட்டை தளராது செயற்படுத்துங்கள், வெற்றி நிச்சயம். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தீவிர முயற்சி செய்து சில கர்மங்களை நீங்கள் செய்யப் போகின்றீர்கள்.
புது புது வேலை திட்டங்களை உங்களுடைய எண்ணங்களுக்கு அவை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் செயல்படுத்த போகின்றீர்கள். அதனால் அதிகமான லாபத்தை பெறப்போகின்றீர்கள். அந்த லாபத்தினூடே நீங்கள் செய்யப்போகின்ற கர்மம் மிக எளிதாக இருக்காது, கடினமாக இருக்கும். களைப்பை தரும், சோர்வை தரும், விரக்தியை ஏற்படுத்தும். ஆனால் அவைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். வெற்றியுடன் காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் ஓர்மத்துடன் நீங்கள் செயற்படுவீர்கள். ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பரிபூரண வெற்றி தரும் நாளாக அமையும். உங்களுடைய எண்ணப்பாடும் அதனுடைய உத்வேகமும் சிறப்பாக இருக்குமேயானால் வெற்றி நிச்சயம், லாபம் பெரிய அளவிலே உங்களுக்கு கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, உற்சாகம் உறுதியும் இன்றைய நாளிலே உங்களுக்கு நிறைய உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் உங்களுடைய கர்மங்கள் ஈடேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அந்த கர்மத்தினுடைய நீங்கள் அதிக லாபம் தேடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த அதிக லாபத்திலே நீங்களும் மகிழ்ந்த மற்றவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய சிறப்புண்டு. பொது காரியங்களில் மானசீகமாக நீங்கள் ஈடுபட்டு மற்றவர்களுடைய மனதிலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை, நல்ல எண்ணங்களையும் தோற்றுவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வியாபாரத்தில் அதிக உயர்ச்சிக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புண்டு. கல்வியில் மேம்படக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இன்றைய நாளிலே உங்களுக்கு உண்டு. ஆகவே இன்றைய நாளை சரியாக பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய நன்முயற்சியால் நன்மைகளை பெற இறைவனுடைய இன்னருளும் உங்களுடைய வாழ்த்துக்களும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. சிம்மராசி அன்பர்களே, மகா வல்லமை பொருந்திய புருஷர் நீங்கள். உங்களுடைய எண்ணங்களும் செயற்பாடும் மிகுந்த வெற்றியையும் ஆர்வத்தையும் மற்றவர்களை திகைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆளுமை உள்ள ஒருவர். ஆகவே உங்களுடைய முயற்சி இன்றைய நாளிலே அதிக பெருமிதத்தோடும் பெரிய லாபத்தோடும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அதனால் உங்களுடைய குடும்பத்தாரும் பெரியோர்களும் நண்பர்களும் மகிழக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அதிகமான பொருள் கொள்வனவுக்கு இன்றைய நாளிலே உங்களுக்கு சந்தர்ப்பம் உண்டு. ஆடை ஆபரணங்கள், பொருட்கொள்வனவு, வாகன கொள்வனவு போன்றவைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களுடைய வசதிக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கு மேல் ஆசைப்படாதீர்கள். ஆசைப்பட்டால் அவை உங்களுக்கு மிகுந்த சிரமத்தை தருபவையாக அமையும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் அளவோடு உங்களுடைய கர்மங்களை சிறப்பாக ஈடேற்றி மகிழ்ந்து கொள்ளுங்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் மிக நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக உள்ளது. உங்களுடைய கர்மங்களிலே நீங்கள் அதிக செலவுகளுக்கு வாய்ப்புண்டு. மனச்சிக்கல்கள் ஏற்படும். மனதிலே கவலை தரும் விடயங்கள், கருத்துக்கள் வந்து மோதும். ஆகவே இவைகளுக்கு இடங்கூடாதீர்கள். மனந்தளர்ந்து விடாதீர்கள். மனதை உற்சாகமாகவும் உறுதியாகவும் வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய செயற்பாட்டிலே நீங்கள் கண்ணாக இருங்கள். அதிக லாபம் பெற வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு உங்களுடைய கர்மங்களை நீங்கள் செயற்படுத்துங்கள். நிச்சயமாக தொழிலில் மேன்மையும் பொருளில் உங்களுக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புள்ள நாளாக அமைந்திருக்கின்றது. அப்படி இல்லை என்றாலும் நீங்கள் அதனை நல்ல நாளாக அமைத்து கொள்ள வேண்டும். இன்றைய நாள் சிக்கல்கள், சிரமங்களை தவிர்த்து உங்களுடைய செயற்பாட்டில் வெற்றி கொள்ளுங்கள். துளாராசி அன்பர்களே, பிறருக்கு உதவுகின்ற நல்ல நோக்கங்களும் பிறருக்கு உதவுகின்ற நல்ல எண்ணங்களும் உங்களுக்கு நிறைய உண்டு. உற்சாகத்தோடு இன்றைய நாளிலே உங்களுடைய கர்மங்கள் ஆரம்பமாகும். தூர இடங்களுக்கு பயணம் சென்று நீங்கள் வெற்றிகரமாக வீடு திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். புது புது செய்திகள் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தலாம். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படலாம். ஆகவே சிறப்பான இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும். உங்களுடைய செயற்பாட்டை, உங்களுடைய தொழிலை நீங்கள் நேரிய கண்ணோட்டத்தோடு செய்வீர்களானால் நிறைந்த லாபமும் நிறைந்த வெற்றியும் இன்றைய நாளிலே குதூகலமாக கொண்டாடக்கூடிய வாய்ப்பு தரும் நாளாக இன்றைய அமைந்திருக்கின்றது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே அளவோடு உங்களுடைய கர்மங்களை ஆற்றுங்கள். அகலக்கால் வைக்காதீர்கள். அளவோடு சிந்தித்து அளவோடு செயற்படுங்கள். அவை உங்களுக்கு பூரண திருப்தியை தரும். நீங்கள் தேவைக்கு மேல் ஆசைப்பட்டு கர்மங்களை விஸ்தரித்து அதனால் அவதிப்பட்டு அவைகளை நிறைவேற்ற முடியாமல் அவை தடைப்பட்டு மற்றவர்களுடைய மனஸ்தாபத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு துர்பாக்கியம் ஏற்பட்டு உங்களுடைய மனம் மிகுந்த வேதனைக்குள்ளாகி
கெட்ட பழக்கங்களுக்குள் உங்களுடைய மனம் போகக்கூடிய வாய்ப்பு, அமைதி இல்லாத ஒரு சூழல் இருக்கும், அமைதி இல்லாத ஒரு மனநிலை இருக்கும், குடும்பத்தாருடன் அதிகமாக சீற்றம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். ஆகவே இவைகளை தவிர்த்து கொள்வதற்காக மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே உங்களுடைய சிந்தனையும் செயற்திறனும் இருக்குமேயானால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகும். தனுராசி அன்பர்களே, நல்ல செய்திகளும் நல் முயற்சிகளும் இன்றைய நாளிலே உங்களுக்கு அதிகமாக நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனலாபம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொருளில் நீங்கள் மேன்மையை அடையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பிறருக்கு நீங்கள் மனமுவந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்களை அரவணைத்து அவர்களோடு அன்போடு பழகி உங்களுடைய கர்மங்களை நீங்கள் ஈடேற்றக்கூடிய வாய்ப்பும், அவர்களுடைய ஒத்தாசையுடன் அவர்களுக்கும் பூரண உழைப்பில் நீங்கள் அவர்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளுவீர்கள். இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகும். உங்களுடைய ஆக்கப்பூர்வமான வேலை திட்டத்துக்கு அருகில் நிற்பவர்கள் மிக மிக உறுதியான ஒரு நல்ல எண்ணத்தோடு இன்றைய நாளில் செயல்படுவார்கள். கோபத்தை மட்டுப்படுத்துங்கள், அன்பை விஸ்தரியுங்கள், அரவணைத்து போங்கள். அதிகமான வெற்றியையும் லாபத்தையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, உற்சாகமாக செயல்பட போகின்றீர்கள். நல்லவர்களுடைய சேர்க்கை இன்றைய நாளிலே உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன. அந்த நல்லவர்களால் உங்களுடைய கர்மங்கள் ஈடேறப் போகின்றன. அவர்கள் பக்கபலமாக நின்று இன்றைய நாளிலே உங்களுக்கு அதிக லாபம் தேடித்தரப் போகின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் மனமுவந்து உதவி செய்து அவர்களையும் உற்சாகப்படுத்தி அவர்களுடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தப் போகின்றீர்கள். நிறைந்த மனதோடு நீங்கள் செயல்படுத்த போகின்ற கர்மங்களால் நிச்சயமாக நீங்களும் குதூகலித்து உங்களோடு சேர்ந்தவர்களும் குதூகலமாக வாழக்கூடிய ஒரு நல்ல நிலை இன்றைய நாளிலே ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் உங்களுடைய முயற்சியிலே இன்றைய நாளிலே சாதனை நிகழ்த்தப் போகின்றீர்கள். நீங்கள் எண்ணிய கர்ம விலகுவாக ஈடேறப் போகின்றது. உங்களுடைய இலக்கு துல்லியமாக மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே உங்களுடைய இலக்கு இருக்குமானால் நிச்சயமாக அவை பூரண வெற்றியையும் பூரண லாபத்தையும் தரக்கூடியதாக அமையும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான நாள். நீங்கள் ஒரு வலிமையான மனநிலையும் உறுதியான தேகநிலையும் உள்ளவர்கள். உங்களுக்கு எதிலுமே அதிகபற்றுதல் இல்லை. அனைவரையும் மகிழ்விக்கும் எண்ணமும் உங்களுக்கு நிறைய உண்டு. அரவணைத்து போகின்ற தன்மை உங்களுக்கு நிறைய உண்டு. ஆகவே இதனால் நீங்கள் மேன்மைப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பை தரும் என்பதில் ஐயமில்லை. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய செயற்திறனுக்கு உங்களுடைய நேர்மைக்கு நிதானத்துக்கு இன்றைய நாளிலே விமர்சனங்கள் அதிகமாக வரும். இடர்பாடுகள் தோன்றலாம். உங்களுடைய மனநிலையை குழப்புவது போல் உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ சில விமர்சனங்களை வைக்கலாம். அதனால் உங்களுடைய மனம் உடைந்து போகலாம். அப்படி உடைந்து போக விட்டு விடாதீர்கள். உங்களுடைய செயற்பாடு, உங்களுடைய செயற்திறன், உங்களுடைய கர்மம் நிச்சயமாக நிறைவேற வேண்டுமென்றால் நீங்கள் பொறுமையுடன் சிந்தித்து மிக ஆழமாக ஆலோசித்து உங்களுடைய கர்மத்தை செயற்படுத்துங்கள். நிச்சயமாக அதிலே ஒரு பரிபூரண வெற்றியை காணக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதிக லாபமும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளிலே உண்டு. நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியோடு. வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நிதானம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் சிந்தித்து செயற்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நிதானமான தீர்மானங்களை எடுப்பதன் மூலமாகத்தான் சிறந்த ஒரு முடிவுகளை எட்ட முடியும் என்பது எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். அடிக்கடி அதனையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். வர்ணவி, இந்த நிதானம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது நிறைய கதைகள் எல்லோருக்குமே ஞாபகம் வரும். சின்ன வயசுல நிறைய கதைகள் நீங்களும் படித்திருப்பீர்கள். எனக்கும் நிறைய கதைகள் ஞாபகம்
கதையாகவும் இருக்கு. அந்த கதைகளை கொஞ்சம் சொல்லலாம் இல்லையா? நிச்சயமாக எனக்கு அந்த நிதானம் என்றாலே ஞாபகம் வர கதை வந்து இந்த ஆமையும் முயலும் கதை வந்து அது சின்ன அந்த கதையை மறக்க முடியாது. என்ன சொன்னால் சின்ன பிள்ளையிலேயே நாங்க யாராச்சும் கதை கேட்டா நாங்க சொல்றது இந்த ஆமையும் முயலும் அந்த கதை தான். சொல்லுங்க. உடனே வந்து ஞாபகத்துக்கு வர இந்த ஆமையும் முயலும் தான். அந்த கதை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நான் திருப்பி சொன்னா வந்து என்ன சொல்றீங்கன்னு தெரியல. என்னடா இது வர்ணவி காலங்காத்தால வந்து ஆமையும் முயலும் கதை சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு இல்லை. அந்த கதையில வரக்கூடிய சிந்தனைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? அந்த கதைகளூடாக வரப்படுகின்ற சிந்தனைகள் இல்லை என்றால் அந்த கதை சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க. நிச்சயமாக அந்த சின்ன வயசுல நாங்கள் படிச்சிருப்போம் இந்த ஆமைக்கும் முயலுக்கும் ஓட்டப்பந்தயம் வந்து அதில் வந்து ஆமை வந்து வடிவாக தெரியும் நல்ல மெல்ல மெல்ல மெல்லமாக ஓடிக்கொண்டிருக்கும். அதோட மனசுல வந்து தான் வின் பண்ண போறேன்னுன்ற ஒரு தன்னம்பிக்கையும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் வந்து ஆமை தான் போட்டியில பங்கு பெற வேண்டும்னு மெல்ல மெல்லமாக போய்கொண்டிருக்கும். இந்த முயலுக்கு ஆணவம், ஆமையோட ஆமை என்னடா இது மெல்லமாக தானே வரும், நாங்கள் எப்படியுமே இந்த இதை வெற்றி பெற்றுடுவோம்னு முயலும் தீவிரமாக முயற்சிக்கும். ஆனால் வேகமாக ஓடி போயிட்டு முயலுக்கு வந்து களைச்சி போயிடும். அட இந்த ஆமை எங்களை வந்து யார் பிடிக்கிறேன்னு போட்டு முயல் வந்து நித்திரோன்னுடும். அப்போ இந்த ஆமையும் வந்து நிதானமாக மெல்ல மெல்லமாக போய் வெற்றி அடைஞ்சிடும். இந்த அலெக்சாண்டர் ஒரு பொன்மொழி, அழகான ஒரு பொன்மொழி சொல்லியிருக்கிறார். நாங்கள் பொறுமையினை கடைப்பிடித்தால்தான் வெற்றி எனும் பதக்கத்தை நாங்கள் அணிந்து கொள்ள முடியும். அவ்வாறு இந்த வெற்றி எனும் பதக்கத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக பொறுமை வேண்டும். இந்த முயலாமை கதையிலேயே தெரியும், வெற்றி எனும் பதக்கத்தை நாங்கள் பெற வேண்டுமென்றால் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். அது மட்டுமில்லாது வந்து சில புராண கதைகளும் இதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இந்த எங்கள் அனைவருக்குமே தெரியும் மகாபாரதம். இந்த மகாபாரதத்தில் வந்து 11 ஆண்டுகள் வந்து வனவாசம் சென்றிருப்பார்கள் பஞ்ச பாண்டவர்கள். அது மட்டுமில்லாது ஒருவரிடம் அஞ்ஞாதவாசம், அந்த அஞ்ஞாதவாசத்தில் வந்து மிகவும் நிதானமாக பொறுமையாகவும் இருப்பார்கள். அந்த பாண்டவர்களை தேடி வந்து இவர்களை பாண்டவர்களை தேடி சகுனியெல்லாம் சதித்திட்டம் செய்து கொண்டிருப்பார். அவர் எவ்வாறு பிடிக்க வேண்டும் அப்படி என்று அவர்களுக்கு தெரியும், தங்களை பிடிக்க போறார்கள் என்று தெரியும், கண்டுபிடிப்பார்கள் என்று தெரியும். நிதானமாகவே இருப்பார், பொறுமையாக இருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் வந்து கோபப்படாமல் பொறுமையாக தாங்கள் நினைத்து வந்ததை சரியாக முடிக்க வேண்டும் என்று மிகவும் பொறுமையாக இருந்த அந்த அஞ்ஞான வாசத்தையும் அழகாக நிறைவு பெற்றி அவர்கள் தங்களது நாட்டையும் சரி தங்களது அனைத்து சொத்துக்களையும் வந்து திருப்பி பெற்றார்கள். அது மட்டுமல்லாது வந்து அவர்கள் பொறுமையாக இருந்ததன் பரிசுதான் அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு கிடைத்த வெற்றியாக கருதப்படுகின்றது. இவ்வாறு பொறுமையாக இருந்தால்தான் வெற்றி என்பது நமக்கு கிடைக்கும். அது மட்டுமில்லாது ராமாயணம், அதுவும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ராமாயணம் சீதையை ராவணன் கடத்தி கொண்டு சென்ற போது ராமன் வந்து மிகவும் பொறுமையாக கடைபிடித்தார். ஒவ்வொரு விடயத்தையும் பொறுமையாக அணுகினான். உடனே வந்து தான் செல்லாமல் அனுமான் மூலமாக தூது அனுப்பி அந்த சூழ்நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று தான் ஒரு கண்காணிப்பை விட்டு பொறுமையாக மிகவும் பொறுமையாக ஒவ்வொரு திட்டத்தையும் முன்னெடுத்து கொண்டு வந்த அந்த பொறுமையின் பலனே ராவணனை அழித்து சீதையை மீண்டும் தன்னுடன் இணைய செய்தது என்றுதான் கூற முடியும். இவ்வாறு வந்து கணக்கு புராண கதைகளும் சரி எல்லா கதைகளும் வந்து இருக்கின்றது இந்த பொறுமையை நாங்கள் எடுத்து காட்டுறதுக்கு. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்றெல்லாம் பரவி சொல்லுவார்கள். ஆகவே நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையோடு இருக்கிறோமோ பொறுமையோடு காத்திருக்கிறோமோ எங்களுக்கு வந்து நிச்சயமாக எல்லா சலுகைகளும் அல்லது நாங்கள் நினைத்த எல்லா பெறுபர்களும் எங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த நிதானம் என்று சொல்கின்ற போது உடனடியாக ஞாபகம் வருவது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம். அம்மா சொல்லுவா, நீ நிதானமாக செயற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஊசி இருக்கிறது தானே, தைப்பதற்கான தையல் ஊசி, தையல் ஊசியினுடைய அந்த காதுகளுக்குள் நீ நூலை செலுத்து. எப்படி செலுத்துவது சரியான கஷ்டமான விஷயம். சில வேளைகளில் அந்த நேரங்களில் கோபம் வரும், அந்த நேரங்களில் கோபம் வரும். ஆனால் அப்படியான நேரங்களில் கோபத்தை தணித்து நாங்கள் நிதானமாக செயற்பட்டால் தான் வெற்றியை அடையலாம். ஆகவே சில வேலைகள் எங்களுக்கு தரப்படுகின்ற பொழுது, சில வேலைகளில் நாங்கள் அமர்கின்ற பொழுது நிறைய விதமான எங்களுக்கு அழுத்தங்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நிறைய விதமான இன்னல்கள் அங்கே நாங்கள் இடர்களை சந்திப்பதற்காக நேரிடலாம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கோபப்படாமல் பொறுமையோடு நிதானமாக அந்த செயற்பாடுகளை நாங்கள் அணுகினால் நிச்சயமாக வெற்றி என்ற வாகையினை நாங்கள் சூடிக்கொள்ளலாம் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு
விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் பரீட்சைகளாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், அது போன்ற எதிர்கால திட்டமிடல்களாக இருக்கலாம். எப்படியான விஷயங்கள் இருந்தாலும் கூட அப்படியான விஷயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நின்று நிதானமாக சிந்தித்து, அதாவது ஒரு தரம் அல்ல 1000 தரம் அடிக்கடி சிந்தனை செய்து நாங்கள் சிந்தித்து செயற்படுவதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்லலாம் என்ற விஷயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதி காத்திருக்கிறது. என்ன பகுதி என்று சொல்லி சொன்னால், வரலாற்றை தடம் பதித்த நிகழ்வுகளுடைய தொகுப்பாய் வரக்கூடிய இன்றைய நாளில் பகுதி தான். இன்றைய நாளில் பகுதியை பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைப்போம். 1917 ஆண்டின் இதே நாளில் ரஷ்யாவில் அக்டோபர் புரட்சியை அடுத்து லெனின், ட்ரொட்ஸ்கி, ஸ்டாலின் ஆகியோருக்கு முழு அதிகாரமும் தரப்பட்டது. 1923 ஆண்டின் இதே நாளில் மியூனிக் நகரில் ஹிட்லர் தலைமையில் நாசிகள் ஜெர்மனிய அரசை கவிழ்க்கும் முயற்சி தோல்வியில் முடிந்தது. 1939 ஆண்டின் இதே நாளில் மியூனிக் நகரில் ஹிட்லரை கொலை செய்ய எடுக்கப்பட்ட முயற்சி தோல்வியடைந்தது. 2006 ஆண்டின் இதே நாளில் பாகிஸ்தானில் தர்கா என்ற இடத்தில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் 45 இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஜி பொன்னம்பலம் 1902 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். இலங்கை அரசியல்வாதி சுரேஷ் பிரேமச்சந்திரன் 1957 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். தமிழக அரசியல்வாதியும் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான சீமான் 1966 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். ஆஸ்திரேலிய துடுப்பாட்ட வீரர் பிரெட்லி 1976 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். பிரான்சிய ஆயர் மார்டின் 397 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். இலங்கை தமிழறிஞர் சி கணேசையர் 1958 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். அமெரிக்க எழுத்தாளர் நெப்போலியன் ஹில் 1970 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தால் இன்றைய நாளில் எங்களை பெயர்களை பதிக்க முடியும். அது மட்டுமல்லாது இந்த நிதானமாக இருக்கும் பொழுதுதான் நமக்கு பல யோசனைகள் வரும். ஆனால் இன்றைய காலத்தில் நிதானம் என்பது நமக்கு தெரியாது. இன்றைய நாள் தொடங்க போகுதுன்றால் நாங்கள் அதை எவ்வாறு செயற்படுத்த வேண்டும், எவ்வாறு அந்த இன்றைய நாளை என்ன நடக்க போகுதுன்றது என்று நாங்கள் யோசிக்காமல் செயற்படுவோம். அது மட்டுமில்லாது இங்கு வந்துட்டு தான் நாங்களே கேட்போம், இன்றைக்கு என்ன திகதிடையான் என்று கேட்போம். அவ்வாறு இப்போ என்ன இன்றைக்கு என்ன திகதியாக இருக்குண்டாயான் தெரியலையே, ஒருக்கா பார்த்து சொல்லுங்கோண்டு இங்கே வந்தா பிறதான் தெரியும். ஏன்னா அவ்வளோத்துக்கு நிதானம் இல்லைங்களுக்கு, அவ்வளோத்துக்கு நாங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். பொறுமை என்பது நமக்கு கிடையவே கிடையாது. ஒரு திகதி கூட நமக்கு ஞாபகத்தில் இல்லை என்றால் எவ்வளவு வேகமாக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்பது அதிலிருந்தே தெரிகின்றது. மிகவும் பொறுமையற்றுத்தான் நாங்கள் காணப்படுகின்றோம். ஒரு அம்பேத்கர் ஒரு அழகான ஒரு வசனம் ஒன்று கூறுவர், நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், எமது வாழ்க்கையில் என்னவாக இருக்க போகின்றோம், என்ன செய்ய போகின்றோம் என்று ஒரு எழுத்து வடிவிலே எழுதி வைக்க வேண்டும். அவ்வாறு எழுதினால் மட்டும்தான் எமது வாழ்க்கையில் அது நடைபெறும். நிதானமாக இருந்து ஆறுதலாக யோசித்து என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நாள் இருந்து நாங்கள் ஆறுதலாக இருந்து அதை எழுத்து மூலமாக எழுத வேண்டும். அவ்வாறு எழுதுவதன் மூலமாகத்தான் நமது வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று அம்பேத்கர் மிகவும் அழகாக கூறியிருப்பார். அது மட்டுமில்லாது இந்த காலத்தில் அவசரமாக போவதால் அனைத்தையும் இழந்து விடுகின்றோம். எதையுமே நாங்கள் திட்டமிட்டு செய்வதும் இல்லை. இதுதான் நடக்க போதுன்னு நமது வாழ்க்கையில் தெரியாவிட்டால் கூட என்ன விடயம் என்றாலும் செய்யும் விடயங்களை திட்டமிட்டு நிதானமாக செய்ய வேண்டும். டயான் முன்பே கூறியிருந்தார், சொல்லும் வார்த்தைகளை நாங்கள் சரியாக சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு வார்த்தைகளை திருப்பி எடுக்க முடியாது. எந்த காலத்திலும் சரி, நாங்கள் கோபத்தில் கதைக்கும் போது நாங்கள் என்ன கதைக்கின்றோம் என்பதை ஆராய்ந்து கதைக்க வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து கதைக்கும் போதுதான் நமக்கு தெரியும். இப்போ அம்மாவோட சரி, இப்போ நண்பர்களோட ஜேராக இருந்தாலும் சரி, சொல்லும்
சொல்லும் வார்த்தையில் நிதானம் என்பது வேண்டும். கட்டாயமாக நிதானம் இல்லாவிட்டால் இன்று அடித்துக் கொள்வோம், நாளை ஒன்றாக சேர்ந்து கொள்வோம். ஆனால் அந்த நாங்கள் நிதானம் அற்று சொல்லும் வார்த்தைகள் மனதில் எப்பொழுதுமே இருக்கும். நாங்கள் சரி இன்றைக்கு டயானோட சண்டைன்னா நாளைக்கு போய் டயானோட கதைப்போம்னா டயானோட மனசில் ஒரு இது இருக்கும். அன்றைக்கு என்ன பார்த்து இப்படி சொன்னாவே இன்றைக்கு என்னென்னு கதைப்பா, உண்மையாக தான் கதைப்பாவா, பொய்யா நடிக்கிறாவான்ற ஒரு மனசில் நிச்சயமாக ஒரு குழப்பம் இருக்கும். அது நிச்சயமாக வரணும். அதாவது சொல்லுவாங்க, அந்த நிலத்தில் விழுந்த விதைகளை புறக்கி விடலாம், அதை எடுத்து விடலாம் லேசாக. ஏனென்றால் விழுந்த விதைகளை நாங்கள் கைகளால் எடுத்து விடலாம், அது எதுவும் சேதம் இருக்காது. ஆனால் நாங்கள் கொட்டிய வார்த்தைகளை மீள பெற்றுக்கொள்வது என்பது கடினமான ஒரு விஷயம். நாங்கள் புறக்கி கொண்டாலும் அவர்களிடமிருந்து அதை பெற்றுக்கொள்வது, அவர்களிடமிருந்து நாங்கள் கொட்டிய வார்த்தைகள் யாருக்காகவும் கொட்டியிருப்போம், அந்த வார்த்தைகள் அவர்களிடம் இருக்கும். அந்த வார்த்தைகளை அவர்கள் எங்களுக்கு தர மாட்டார்கள், நாங்கள் லேசாக பெற்றுவிடலாம் ஒரு மன்னிப்பு என்ற வார்த்தையை வைத்துவிட்டு. ஆனால் அவர்களிடமிருந்து அதை பெற்றுக்கொள்வது என்பது கடினமான ஒரு விஷயம். ஆகவே நாங்கள் எந்த வேளையிலும் யாருடன் பேசுகின்ற பொழுதும் கோபம் வருகின்றது என்று சொல்லி சொன்னால் உடனடியாக நிறைய பேர் சொல்லுவாங்க தண்ணியை குடியுங்க அப்படின்னு சொல்லி. ஆகவே நாங்கள் கோபம் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் போய் தண்ணீரை அதிகமாக அருந்தினால் அந்த கோபத்திற்கான ஒரு தணித்தல் அல்லது கோபத்தை தணிப்பதற்கான ஒரு தைரியம் எங்களுடைய மனங்களிலே உருவாகும். ஆகவே கோபத்தில் நாங்கள் வார்த்தைகளை விடலாம், ஆனால் எந்த விதமான வார்த்தைகளை விடுகின்றோம் என்பதைத்தான் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கோபம் வருகிறது, நிதானம் இல்லை, ஏதாவது விஷயத்தை என்னவாறு செய்யலாம் என்று சொல்ல சொன்னால் திருக்குறள் புத்தகத்தை எடுத்து படிக்கலாம். அங்கே அழகான குறள்கள் சொல்லப்படுகிறது. அங்கே எங்களுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நாங்கள் எப்படி அறம் சார்ந்து வாழ வேண்டும், எப்படி நல்ல விஷயம், ஒழுக்கமுடைமை என்ற ஒரு அதிகாரமே இருக்கிறது வர்ணவி. அந்த ஒழுக்கமுடைமையினூடாக நாங்கள் எப்படி ஒழுக்கமுள்ளவர்களாக வாழலாம், பொறுமை தொடர்பாக இருக்கிறது. எல்லா விஷயமுமே திருக்குறளில் இருக்கிறது. அது சம்பந்தமாகத்தான் அடுத்த பகுதியும் பெற காத்திருக்கிறது. கேவி குணசேகரம் ஐயா காத்திருக்கிறார் வெகு நேரமாக குறள் சொல்லும் கதையூடாக. பார்க்கலாம். பேதை படுக்கும் இளவூல் அறிவகற்றும் ஆகல் ஊலுற்ற கடை. பேதை படுக்கும் இளவூல் அறிவகற்றும் ஆகல் ஊலுற்ற கடை. கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்று குறள் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 38ஆம் அதிகாரமான ஊழ் என்ற அதிகாரத்தில் 2வது குறளுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். அப்போ இந்த 2வது குறளின் உரை என்ன சொல்கின்றது என்றால், ஒருவனை ஊழ்தான் வழி நடத்துகிறது. அவனுக்கு இன்பத்தை கொடுப்பதும் துன்பத்தை கொடுப்பதும் ஊழ். ஊழ் என்பது என்னென்றால் செய்த பாவங்கள் புண்ணியங்கள். புண்ணியம் செய்த ஆத்மாக்கள் என்ன செய்யும் என்றால் எந்நாளும் அறிவுள்ள ஆன்மாவாக இருக்கும். என்று சொன்னால் இறைவன் எல்லாம் செய்கிறவன், படைத்தல் காத்தல் முதலிய 5 தொழில்களையும் செய்கிறது. அவனில் இருந்து தான், இறைவனில் இருந்து தான் எல்லா பொருட்களும் வெளிப்படுகின்றன. அவனுக்குள்ளே எல்லாம் அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட இறைவன் ஊழ் மூலம் நல்லது செய்தால் உன்னை அறிவாளியாக்குவான், தீயதை செய்தால் உன்னை பேதையாக்குவான், அதாவது மடையனாக்குவான். இப்போ உன்னை அறிவாளியாக்கிய இறைவன் உன்னை இப்போ பேயனாக்கியிருக்கிறான், மடையனாக்கியிருக்கிறான். அதனால தான் நீ தீயவர்களோடு சேர்ந்து உலகத்தில் செய்யக்கூடாத தீமைகளை எல்லாம் செய்கின்றாய். குடிக்கிறாய், வரைக்கிறாய், மாமிசம் சாப்பிட்றாய், கோயில் பக்கம் வருவதில்லை. இதெல்லாம் பெரிய துரோகமான செயல்கள். இதை நீ உணர்கிறாய் இல்லை, யார் நீ அல்ல, யாரும் உணர்வதில்லை. இறைவனுக்கு எல்லாம் இருக்கு. எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஆன்மாக்களில் குடியிருக்கிறபடினால் அவர் சும்மா வெறும் நிர்வாணமாக அங்கே குடியிருக்கல. எல்லா பொருளோடையும் எல்லா பொருட்களையும் வச்சு கொண்டு தான் இந்த இதயத்தில் இருக்கிறார். அப்போ நீ என்ன செய்யணும் என்றால் கடவுளை வணங்கி அவர் நல்லதுகளை செய்து கொண்டு வந்தால் அவர் உன்ற இதயத்துக்களே இருந்து கொண்டு எல்லா பொருளையும் வைத்திருக்கிறார். அந்த பொருட்கள் எல்லாவற்றையும் உனக்கு தருவார், தந்து கொண்டே இருப்பார். தந்தவர் ஏனென்று சொன்னால், நீ ஒரு காலத்தில் பெரும் வர்த்தகன், முன் ஆரம்பத்தில் ஏழை, பிறகு பெரும் வர்த்தகன். இதுக்கு காரணம் என்ன? ஊழ். நீ நல்லது செய்த, ஊழானது உனக்கு உதவி செய்தது. எல்லாவற்றோடும் சகல சம்பத்தோடும் கூடி இந்த இதயத்தில் வீட்டிருக்கிற இறைவன் உனக்கு எல்லாவற்றையும் தந்தார். இப்போ நீ இறைவனை அவமதிக்கிற, குடிக்கிற, பறிக்கிற, மாமிசம் தின்ற. இதனால் சகல பொருட்களோடையும் வல்லமையோடையும் உனது இதயத்தில் இருக்கிற இறைவனுக்கு மன வருத்தம் வந்துட்டது. அதனால் அவர் உன்ற விடயங்களில் கவனிக்காவிட்டார். கவனிக்காவிட்டதால் நீ நல்லவற்றை உணர தவறிவிட்டாய். தீயவர்களோடைய சேர்ந்து தீயதை செய்கிறாய்.
அதனால தான் இந்த நிலை. இப்போ முந்தைய அறிவாளியாக இருந்த நீ இன்றைக்கு பேதையாக போன, வெறும் மடையனாக போன, முட்டாளாக போனான்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் உனது கப்பல் புறப்படும் முன் நீ சிவனுக்கு அர்ச்சனை செய்திருக்க வேண்டும். செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை என்றால் உன்னுடைய குணம் அப்படி. உன்னோட சேர்ந்த தீய நண்பர்கள் இவர்கள் எல்லாரும் உன்னை சிந்திக்க விடுகிறார்கள். முன்பு நீயே சிந்தித்து நீயே செய்தாய், அதனால் அறிவு மிக்கவனாக இருந்தாய். இன்றைக்கு மற்றவற்ற சிந்தனையின்படி நீ நடக்கிறதாக பேதையாகிவிட்டாய் என்றார் கதிரேசன். மீண்டும் சந்திப்போம். குரல் சொல்லும் கதையில் அழகான குரல் ஒன்றை பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம். அதன் கருத்து தன்வினை தன்னை சுடும் என்றவாறு குறுகி சிறப்பாக சொல்லியிருந்தால், நாங்கள் என்ன செய்கின்றோமோ அதுதான் எமக்கு திருப்பி கிடைக்கும். நாங்கள் தீமை செய்தோம் என்றால் தீமை நடக்கும், நன்மை செய்தோம் என்றால் நன்மை நடக்கும். நாங்கள் ஒருவரை பகைத்து அவர்களுக்கு தீங்கு தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. ஒருவர் தீங்கு செய்தாலும் எங்களால் முடிந்தளவு அவர்களுக்கு நன்மை செய்தால் அது எங்களுக்கு புண்ணியமாகத்தான் கிடைக்கும். அது எங்களுக்கு ஒரு காலமே தீங்கு கிடைக்காது. தீங்கு செய்பவர்களுக்கும் நாங்கள் நன்மை செய்தால் எமக்கு புண்ணிய கணக்கு கூடிக்கொண்டே போவோம் என்று சொல்வார்கள். அதே போலத்தான் நாங்கள் தீமை செய்பவர்களை பழி வாங்க வேண்டும். இவர் எங்களுக்கு ஒன்று செய்து விட்டார், பழி வாங்கி அவர் எப்படியாவது கீழே விழுத்தியே ஆகணும் என்று அந்த கெட்ட எண்ணங்களை விட்டுவிட்டு நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நிதானமாக இருப்போம், பொறுமையாக வாழ்வோம் என்று இந்த நாங்கள் சொல்லிக்கொண்டு அதோட பொறுமையாக இருந்தால்தான் எதையுமே சாதித்து கொள்ள முடியும். இந்த தன்வினை தன்னை சுடுமென்றது கூட நாங்கள் ஏதாவது தீங்கு செய்தால் கூட பொறுமையாக இருக்கத்தான் வேண்டும். பொறுமையாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும், இல்லையாடாயா? நிச்சயமாக வரணுவே. இந்த வேளை இன்னும் ஒரு விடயம் ஞாபகம் வருது. என்னென்னு சொல்லி சொன்னால், அதாவது நன்மை செய்ய பிறந்த நீ நன்மை செய்யாவிட்டாலும் தீமையாவது செய்யாதிரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் எல்லோருமே இந்த உலகத்தில் நன்மை செய்ய பிறந்திருக்கின்றோம். நாங்கள் நன்மை செய்ய பிறந்தவர்கள் நன்மை யாருக்கும் செய்யாமல் விட்டாலும் பரவாயில்லை, தீமையாவது செய்யாமல் இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. வணக்கம் கேபிட்டல் தருகின்ற அடுத்த பகுதி ஆரோக்கிய வாழ்வு பார்க்கலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழர் பாரம்பரியமான சித்த மருத்துவ துறையில் ஆரோக்கியமான வாழ்வு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உடல் உறுப்பான அந்த ஈரலை பற்றி நான் கதைத்து கொண்டிருக்கின்றேன். என்ற முறையில் அந்த ஈரலில் வரக்கூடிய நோய்கள், எங்களில் ஈரல் ஒரு பழுதடைந்த நிலையில் உள்ளது, இல்லாட்டி எங்களுக்கு ஈரலால் ஒரு தொழிற்பாட்டை செய்ய முடியாமல் இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு எங்கள் உடல் என்னென்ன அறிகுறிகள் காட்டும் என்பதை பற்றி பார்ப்போம். கொமனாக பார்த்தோம்னு சொன்னால், நான் முதலே கூறுகின்றேன், செவிப்பாட்டுக்கு தேவையான நொதியங்களை சுரக்கின்றதுன்னு சொல்லி. இதில் பார்த்தோம்னு சொன்னால் வாய் கசப்பு பண்ணுறது, வாயில் அந்த கச்சல் தன்மை இருக்கும். அது இப்போ ஒரு கிழமைக்கு இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் அதை பேசாமல் விடலாம். ஆனால் இப்போ அல்சர் புண்ணோய்க்கும் அப்படி வாய் கசப்பு இருக்கும். தொடர்ந்து ஒரு மாத காலத்துக்கு அப்படி வாய் கசப்பு இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் அதை கவனத்துக்கு எடுக்க வேண்டும். வைத்தியரிடம் சென்று அவர் கூறுகின்ற மருத்துவ பரிசோதனைகளை நாங்கள் மேற்கொள்வதன் மூலம் ஈரலுடைய தொழிற்பாட்டை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதே போன்று வாந்தி, அதாவது அடிக்கடி வாந்தி எடுக்கிறது, உணவு செமிக்காமல் அந்த பித்தம் ஒரே வாந்தி எடுத்து கொண்டிருப்பார்கள். வாந்தி மற்றும் பேதியும் இருக்கும், வயிற்றாலையும் போய்கொண்டிருக்கும். அப்படி இருக்கிறவர்களும் சிலருக்கு பார்த்தோம்னு சொன்னால் இரத்தமாகவும் அந்த வாந்தி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அப்படியே இருந்தோன்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் மருத்துவரை நாடி அதற்குரிய சிகிச்சை செய்ய வேண்டும். அதே போன்று வயிறு வீக்கத்தோட கால்களும் வீங்கி காணப்படும். அதாவது அசைட்டிஸ்ன்னு சொல்வார்கள். உடல் வயிற்றில் நீர்த்தேக்கம் இருக்கும். இப்போ திடீரென்று ஒரு ஆளுக்கு வயிறு வீங்குதுன்னு சொன்னால், வயிற்று பொறுமல் வயிற்று வீக்கம் இருக்குதுன்னு சொன்னால் அது கட்டாயம் நாங்கள் வைத்தியரை நாடி அதற்குரிய பரீட்சைகள் நாங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று இப்போ மஞ்சள் காமாலையும் ஈரலில் வருகின்ற ஒரு நோய் தான். அவர்களை பார்த்தோம்னு சொன்னால் சாதுவாக கண் எல்லாம் மஞ்சளாக இருக்கும். அதாவது லெமன் கலர், அதாவது லிமிச்ச
நிறமாக இருக்கும். அத்தோடு வந்து சர்ம பிரச்சனைகளும் இருக்கும். சர்மத்தில் கடி போன்ற பிரச்சனைகள் இருக்கும். நான் முதலே கூறியிருந்தேன் வந்து எங்களோட உடலில் வந்து தேவையான நச்சு பொருட்களை அகற்றுகின்றதில் முக்கியமான பங்கு ஈரலில் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ இந்த எங்களோட உடலில் வந்து நச்சு பதார்த்தங்கள் சரியான முறையில் அகற்றப்படாவிட்டால் எங்களோட குருதி வந்து இதில் உடலுக்கு தேவையில்லாத நச்சு பதார்த்தங்கள் வந்து பிளட்டில் தேங்கும். அப்படி தேங்குவதன் மூலம் அதன் வெளிப்பாடாக எங்களுக்கு சரும நோய்கள் ஏற்படும். அதாவது தோல் கடி, சொறி, மற்றது தோள்களில் புண் ஏற்படுறது, மாறாத புண்கள் இவ்வாறாக ஏற்படுகிறதும் இந்த ஈரல் நோய்களுக்குரிய ஒரு அறிகுறியாகும். அத்தோடு வந்து அந்த எங்களோட வலது பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வீக்கம் அவ்வாறான தன்மைகளும் இதில் காட்டும். அப்போ நாங்கள் இவ்வாறான அறிகுறிகளை கண்டவுடன் நாங்கள் அதோட பசியின்மையும் ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியாக இருக்கும். அப்போ இவ்வாறான அறிகுறிகளை கண்டவுடன் நாங்கள் கட்டாயம் மருத்துவரை நாடி அவர்கள் கூறுகின்ற பரிசோதனைகள், ஸ்கேனிங் முறைகள் மூலம் எங்களுடைய ஈரலில் என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்குது, அதை எவ்வாறு நாங்கள் தடுத்து கொள்ளலாம் என்பதை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். மேலும் இன்னொரு முறை இதன் தொடர்ச்சியான நாங்கள் ஈரலை எவ்வாறு பாதுகாக்கலாம், என்ன உணவு முறைகளை சாப்பிடலாம் என்பதை பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆரோக்கிய வாழ்வினை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கின்றோம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, கண்டதையும் சாப்பிட்டு சொல்லுவாங்க, கண்டதையும் திண்டு பண்டிதன் ஆகாது அப்படின்னு சொல்லி. அதாவது வந்து சாப்பாட்டு விஷயம் என்ன விஷயம் என்றாரு, நாங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நிதானமாக தீர்மானிச்சு என்ன யோசிச்சு, அதாவது வந்து எந்த உணவுகள் உடலுக்கு ஒவ்வுது, எந்த உணவு ஒவ்வாது அப்படின்ற விஷயத்தை நாங்கள் வந்து கண்டதையும் சாப்பிட்டுட்டு பிறகு வயிற்றுக்குள்ள நோகுது. அதுல விட நிதானம் என்றது கட்டாயம் முக்கியம் வர்ணவி. அதாவது வந்து நாங்கள் தேவையற்ற உணவுகளை வந்து அதாவது பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே பேராசைப்பட்டு கொண்டு நாங்கள் நிறைய உணவுகளை உட்கொண்டா எங்களோட உடலுக்குத்தான் ஆரோக்கியம் இல்லாமல் போகும். ஆகவே நாங்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமான உணவுகளை நிதானமாக யோசித்து எந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம், எந்த உணவுகளை தவிர்த்து கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் நாங்கள் நினைவிற்கொண்டு அந்தந்த உணவுகளை உட்கொண்டு சத்தான மனிதர்களாக, போசாக்குள்ள மனிதர்களாக, ஆரோக்கியமான மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு, வர்ணவி, நீங்க ஆமையும் முயலும் கதை சொன்னா நாங்க விடுவோமா? சும்மா லேசுப்பட்டாக்கல. நாங்களும் ஒரு கதை வச்சிருக்கிறோம். என்ன கதை அப்படின்னு சொல்லி சொன்னால், முதலையும் குரங்கும் ஒரு இடத்துல வந்து ஒரு ஆற்றங்கரையோரம் நண்பர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். அந்த இடத்துல வந்து ஆற்றங்கரையோரம் ஒரு நாவல் மரம் இருக்குது, அழகான நாவல் மரம். அந்த நாவல் பழங்கள் எல்லாம் பழுத்து விழுகின்ற பொழுது அதை நண்டுகள் எல்லாம் வந்து சாப்பிடுவதும் இந்த குரங்கு தான் அதிகமாக சாப்பிடும். ஆகவே இந்த முதலையும் குரங்கும் நண்பர்களாக இருக்கின்ற பொழுது முதலைக்கு அந்த குரங்கனுடைய ஈரல் தொடர்பாக நாங்கள் ஆரோக்கிய வாழ் பகுதியை பார்த்து விட்டு வந்திருக்கிறோம். அந்த ஈரலை சாப்பிட வேண்டும் என்று ஒரு பேராசை இருந்ததா. ஆகவே அந்த முதலை என்ன செய்தது என்றால், குரங்கிடம் சொல்லுது, நீ வந்து என்னோட வா, உனக்கு நான் நடு ஆற்றை கொண்டே காட்டுறேன், அங்கால ஆற்றில் கொண்டே விட்டுட்டு பிறகு நாங்கள் சந்தோஷமாக விளையாடி மகிழ்ந்து விட்டு நாங்கள் வருவோம் என்று சொல்லி. ஆகவே அந்த இடத்துல வந்து குரங்கை கூட்டிக் கொண்டு போகுது முதல்ல. கூட்டிக் கொண்டு போகிற டைம் அந்த நேரத்தில் வந்து நடு ஆற்றங்கரையோரம் போய் சொல்லுது, நண்பனே, உன்னை நான் காட்டுவதற்காகவும் மகிழ்ந்து விளையாடுவதற்காகவும் கூட்டிக் கொண்டு வரவில்லை, நான் உன்னை சாப்பிடுவதற்காகத்தான். அந்த நாவல் பழங்களை சாப்பிட்ட உன்னுடைய ஈரலை ருசித்து சாப்பிட வேண்டும் என்றுதான் உன்னை நான் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த நேரம் நான் ஈரலை தரவில்லை, என்னை விட்டுவிடு என்று சொல்லியிருந்தால் குரங்கனுடைய ஈரலும் போயிருக்கும், குரங்கும் செத்திருக்கும். ஆனால் அந்த குரங்கு என்ன செய்கிறது என்றால், நின்று நிதானமாக அந்த இடத்தில் யோசிக்கிறது, எப்படி இந்த முதலையிடமிருந்து, இந்த நயவஞ்சகனிடமிருந்து நான் தப்பித்துக் கொள்ளலாம் என்று. குரங்கு என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி சொன்னால், நண்பனே, உனக்காக என் உயிரை கூட தரமாட்டேனா, நான் என்னுடைய ஈரலை அந்த மரத்திலேயே கொழுவி விட்டு வந்து விட்டேன் என்று சொல்லி குரங்கு சொல்கிறது. ஆகவே அந்த ஈரல் அப்ப சரி வா, நான் கரைக்கு வா, நான் எடுத்தாரு நண்பனுக்காக உயிரையே கொடுக்கிறேன்னா நீரலை கொடுக்கிறது பெரிய விஷயம் நண்பா, வா கரைக்கு போகலாம்னு சொல்லி எப்படா கரைக்கு போவோம் என்று அது மட்டும் நிதானமாக நின்று யோசித்ததால் குரங்கு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டது. குரங்கு வந்து சொல்லுது, உன்னை போல ஒரு முட்டாள் இருப்பானா, நான் சொன்ன கதையை கேட்டு நீ இப்படி செய்து விட்டாயின்னு சொல்லி. ஆகவே அந்த புத்தி சாதுரியம், அந்த நிதானம், அப்படியான விஷயங்கள் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் மிக்க முடிவினால் நாங்கள் சில வேளைகளில் ஆபத்துகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம், இல்லையா வர்ணவி? நிச்சயமாக. இவ்வாறு பல கதைகள்
கதைகள் இருக்கின்றது. டயான் எனக்கு அந்த சின்ன இடைவெளி நேரம் வேற ஒரு நண்டு நரி கதைன்னெல்லாம் சொல்லி இடைவேளையின் போது இடைவெளியின் போது எனக்கு நண்டு நரி கதையெல்லாம் டயான் சொல்லி கொண்டிருந்தார். நாங்களும் நிதானமாக இருந்தாலும் இந்த ப்ரொடியூசர் மாதிரி இருக்கீனமே, நிதானம் இல்லாம ஷோ முடின்னு சொல்லி கொண்டிருக்கீங்க. நாங்களும் நிகழ்ச்சியை முடிச்சிட்டு போக வேண்டிய நேரம். ஆகவே நிறைய கதைகள் இருக்கு, சொல்வதற்கு நிறைய இருக்கிறது. ஆனால் நேரம் தான் போதவில்லை. நாங்களும் நிதானமாக நிகழ்ச்சியை முடித்துவிட்டு போக வேண்டும். ஆகவே எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் நிதானமாக யோசித்து ஒரு தரம் அல்ல 1000 தரம் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். முடிவெடுத்த பிறகு சிந்திக்க கூடாது என்ற விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு மீண்டும் மற்றொரு வணக்கம் கேபிட்டலில் எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இதே சந்தோஷத்தோடு இதே புன்னகையோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் பிரியமான தோழன் கொன்சன்டைன் டயான் மற்றும் என்றும் உங்கள் அன்பு தோழி வர்ணவின் நந்தகுமார். வணக்கம்.